தக் லைஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம யுஏஇல நான் பார்க்க போறேன். இந்தியன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியே நான் படம் பார்க்க போறேன். என்னடா இது தக் லைஃபுக்கு வந்த சோதனை. நான்லாம் மதுரையில எப்படி படம் பார்த்தவன். படம் எப்படி இருந்துச்சு? வேணாம் ப்ரோவா, பைசா தான் வேஸ்ட். பார்க்கலாம். அப்ப அவ்வளவு தைரியம் இருக்கா? இதுவே இல்லை ப்ரோ, மனசு கஷ்டமா இருக்கு. என்ன கிளைமேக்ஸ்ல நார்மல் மனுஷன் எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 5. டைம் வந்து கரெக்டா ஒரு 1:25ங்க. நம்ம ஊர் டைம் வந்து ஒரு 3 மணி வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் இஸ் மை டக் லைஃப் மூமெண்ட் இன் யுஏஇ. என்னன்னு பார்த்தீங்கன்னா டக் லைஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம யுஏஇல நான் பார்க்க போறேன். சூப்பர்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு ஷோங்க. ஓகேவா? நம்ம ஊர் டைமில் வந்து 3:30 மணி. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 9 மணிக்கு தாங்க போடுறான். ஆனால் யுஏஇல உங்கள் எல்லாருக்கும், இந்தியன்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியே நான் படம் பார்க்க போகிறேன். ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். எதுக்கு இந்த, அதாவது என்னன்னா அவ்வளோ பெரிய கமல்ஹாசன் ஃபேன்லாம் கிடையாது, பட் மணிரத்னம் ஃபேன். அது வந்து ஒரு கிரேஸ் இருக்கும், முக்கியமாக ஃபார் எஸ்டிஆர். எஸ், எஸ்டிஆருக்காக தான் இந்த படமே. பிகாஸ் எஸ்டிஆர் வந்து அது ஒரு ரொம்ப பிடிக்கும். எஸ்டிஆர் எனக்கு ஓகே பர்சனலாக வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஸ்டிஆர் பிடிக்கும். கிட்டத்தட்ட கடைசியாக 10 தலையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 வருஷம் ஆச்சு படம் வந்து. 2 வருஷத்துக்கு அப்புறம் டக் லைஃப், அதுவும் கமல்ஹாசன் கூட மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, ஒவ்வொரு பேர் கேட்கும் போதே பயங்கரமா இருக்குல்ல. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அது யுஏஇல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஏர்லி மார்னிங் ஷோ. இந்தியாவில் இருக்கிறது எல்லாருக்கும் முன்னாடியும் நான் பார்க்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம படம் பார்க்க போற இடம். சூப்பர்ல மக்களே. 1:30 மணிக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 நாள் வந்து துபாயில் வந்து பக்ரீத் ஹாலிடேஸ். எல்லாம் நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அப்போ 2 பந்து கேட்டால் கொடுப்பாங்களா? வேணாம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இப்போ என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தேட்டர் வந்து அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ கூட்டம் பார்ப்போம். பிகாஸ் மை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன் துபாய், அதுவும் டக் லைஃப் எஸ்டிஆர். பார்ப்போம். இதுதான் நம்ம படம் பார்க்க வந்த மால். ஓகே, we are into the theater. Star Galleria Cinemas for Tug Life. இதுதான். அப்படியே கூட்டம் பறக்க கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னொரு 1/4 மணி நேரம் டைம் இருக்கு. லெட்ஸ் வெயிட். டிக்கெட்டை பாருங்களேன், தொண்டு சீட்டு மாதிரி இருக்கு. ஆனா into the theater. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்ப்போமா? என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஃபஸ்ட்டு தேட்டரில். ஆஹா, என்னடா இது தக் லைஃபுக்கு வந்த சோதனை. நான் மட்டும்தாங்க இருக்கேன். படம் ஆரம்பிக்கணும் 10 நிமிஷம் தானே இருக்குது. ஐயோ, துபாய் மக்கள் அவ்வளோவா படம் வரவும் மாட்டேங்கிறாங்க போலயே. இன்னும் ஒருவேளை ஃபஸ்ட்டு ஷோனால என்னன்னு தெரியலையே. ஐயோ, கூட்டமே காணோம். கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு சென்டரில் இருக்கேன் மக்களே, நடுவில் இருக்கேன். என்ன கூட்டம் தான் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரில.
ஒரு வழியா தியேட்டரில் 7 பேர் இருக்கும். 7 ஃபார் அ ரீசன். டக் லைஃப் கொஞ்சம் சோதனையாக இருக்கே மக்களே. தியேட்டரில் வந்து ஒரு எத்தனை பேர், ஒரு 60 பேர் இருக்காங்க. இன்னொரு 3 நிமிஷம் இருக்கு படம் ஆரம்பிக்க. என்ன கொடுமைங்க இது. நான்லாம் மதுரையில் எப்படி படம் பார்த்தவன். எஸ்டிஆரின் 10 தலை. கத்துவீன்னு பார்த்தா கத்த மாட்டேங்க. ஓகே, படம் ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? எங்கள் ஆளக்காரங்க கேங்க எங்க வீடியோ எடுக்கிறோம் எங்க பிடிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுச்சு. இன்னும் ஸ்டோரிக்குள்ள என்ட்ரி ஆகல. படம் டைம் எடுக்கும். கொஞ்சம் போரிங்காக இருக்குது. கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ப்ரெடிக்டபிள் சீன்ஸ், ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே. என்ன மணி சார் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சார். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா சார்? பார்ப்போம், காத்திருப்போம். சோஃபார் ஓகே. பப்ளிக்கிட்ட கேட்போம் படம் எப்படி இருக்குன்னு. எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. சும்மா கேட்டு பார்ப்போம். விடுஞ்சிருச்சு. ரைட் ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு? வேணாம் ப்ரோவா? பைசா தான் வேஸ்ட். எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போங்க. பரவாயில்ல, பார்க்கலாம்ண்ணா. அப்ப அவ்வளவு தைரியம் இருக்கா? 36 கிராம்ஸுங்க. முடியலனால. How did you feel? என்ன ஃபீல் பண்றீங்க படத்தை பார்த்துட்டு? சொல்லுங்க பாப்போம். படத்தை பார்த்துட்டு சும்புக்கு இதுவே இல்லை ப்ரோ. மனசு கஷ்டமா இருக்கு. என்ட்ரியை பார்த்து சந்தோஷப்பட்டது தான். ரியல் ஃபேக்ட், கமலோட சும்பு பரவாயில்ல ப்ரோ. சீரியஸ்லி எனக்கு கமலோட எஸ்டிஆர் ஓகே ஃபைன். ஆனா படம் how did you feel? ஃபைனா? தூக்கு கழகத்தில் இருக்கோம் ப்ரோ. தூக்கு கழகத்தில் இருக்கீங்களா? எப்படி செய்க ஃபர்ஸ்ட் FDFS துபாயில. வாங்க 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 வாங்க. எப்படி இருந்துச்சு படம்? ஐயா லைவ் போயிட்டு இருக்குங்க. என்னங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க. மணி சார் ஃபிலிம்கிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ண ஒரு படம் வந்து காற்று வெளியிடை. ஓகேவா? அது அந்த அளவுக்குலாம் அந்த அளவுக்கு போல் இது வந்து செகண்ட் ஒஸ்ட்டுங்க. எனக்கு கடல் கூட ரொம்ப பிடிக்கும். சீரியஸ்லி எனக்கு வந்து கடல் படம் கூட கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஓகேவா? இது வந்து மணி சார் ரொம்ப நம்பினேன் சார். ஏன் சார் இப்படி? போங்க சார். ஒன்றுமே கனெக்ட் ஆகலை சார். எமோஷனும் கனெக்ட் ஆகலை, ஸ்டோரியும் கனெக்ட் ஆகலை, ஸ்க்ரீன் பிளேயும் ஒஸ்ட்டு, போர் அடிக்குது, ஒன்றும் இல்லை. எஸ்டிஆருக்கு மட்டும் அங்கங்கே ஒரு மாஸ் சீன் இருந்துச்சு. என்ன கிளைமேக்ஸில் எஸ்டிஆரை கொள்ளாமல் வந்திருக்கலாம். பாய் மக்களே, டாடா. அடுத்த வீட்டில் சந்திப்போம்.